Hi students, I'm in the video CBSE class 10 students Max Standard Paper Set 2 answer key paakaporom. Question number 1 paakalam. Sin theta is equal to 1. Find the value of half of sin theta by 2 la. Sin theta 1 என்றது டேபிள் வேல்யூல போய் கம்பேர் பண்ணுங்க. சைனோட எந்த ஆங்கிளுக்கு 1 வரும்? sin 90 தான் 1. அப்ப தீட்டாக்கு நேரா நமக்கு கிடைக்கிறது 90 தான். தீட்டா 90 என்றது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்ப half of sin theta by 2 என்ற இடத்துல 90 by 2 ன்னு அப்ளை பண்ணிக்கணும். 90 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 45 டிகிரி. sin 45 டிகிரியோட டேபிள் வேல்யூ எழுதுனா சம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். sin 45 ஓட டேபிள் வேல்யூ 1/√2 மல்டிபிள் பண்ணா 1 1s are 1 2 into √2 2√2 ன்னு எழுதி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யாரு ரெண்டு பேருக்கும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் ஹெமிஸ்பியர். சாலிட் ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ், ரேடியஸோட ஸ்கொயர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 3πr² r² கேன்சல் ஆயிருக்கும். அப்ப 3π/1 என்றதான் கரெக்ட் ஆப்ஷன். சி ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் சர்க்கிள்ஸ்ல இருந்து பாருங்க, இந்த டயக்ராம் கொடுத்திருக்காங்க. AP 4.2 இருந்தா QR என்னன்னு கேட்டிருக்காங்க. AP 4.2, ஏல இருந்து Pயோட லென்த் 4.2. Pன்றது ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட் சர்க்கிள் இருந்தா அப்ப PAவும் PRவும் கண்டிப்பா ஈக்குவலா இருந்திருக்கும். ஏன்னா டான்ஜென்ட் ஃப்ரம் தி எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ PRக்கு 4.2 தான் வரும். அதே மாதிரி Pல இருந்து PAவும் PQவும் கூட டான்ஜென்ட்ஸ். அப்போ இதுவும் கண்டிப்பா 4.2 தான் இருந்திருக்கும். 4.2 + 4.2 அடிஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 8.4ன்னு கிடைச்சிருக்கும். உங்களோட சி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏரியா ரிலேட்டட் சர்க்கிள் இந்த டயக்ராம் கொடுத்திருக்காங்க. ஆங்கிள் சியும் டியும் 90 இருந்தா B 60. அப்ப இந்த செக்டர் கேக்குறாங்க. முதல்ல கண்டிப்பா நம்மளுக்கு இந்த ஆங்கிள் வேணும். ஏரியா ஆஃப் த செக்டருக்கு θ/360 × πr² தீட்டா தேவைப்படுது. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு குவாட்ரிலேட்டரலோட 4 ஆங்கிள் ஆட் பண்ணா 360 எழுதிட்டு சிக்கும் டிக்கும் 90 பிக்கு 60 போட்டு ஆட் பண்ணி அந்த பக்கம் எடுத்துட்டு போனாலும் ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சியும் டியும் 90 இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரோட அடிஷன் 180. அப்ப இவங்க ரெண்டு பேரோட அடிஷனும் 180 தான் வரும் அப்படின்னு நீங்க பண்ணலாம். ஸோ A + B ஆட் பண்ணா 180 கிடைக்கணும். பியோட ஆங்கிள் 16 கொடுத்துருக்காங்க. +60 அந்த பக்கம் போனா -60 ஆயிருக்கும். அப்போ ஆங்கிள் A வந்து 120 டிகிரி தான். அந்த 120 டிகிரி தான் நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ 120/360 × πr². ஆன்சர்ல பை அங்க அப்படியே கொடுத்துருக்கிறதுனால பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. ரேடியஸ் ஆல்ரெடி இங்க 3ன்னு மென்ஷன் ஆயிருக்கு. 3² 3 × 3 நம்ம எழுதிக்கலாம். ஸோ 121s are 123s are ஒரு 3யும் ஒரு 3யும் கேன்சல் ஆயிருக்கும். அப்போ 3πன்றதான் உங்க ஆன்சர். ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட் அப்ளை பண்ணும். 3π cm². ஏ ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த மீன் ஆஃப் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இஸ் 9ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் மீன் கண்டுபிடிச்சா 9 வரும். மீன்னா ஆவரேஜ்னு அர்த்தம். அப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதுல மொத்தம் 6 நம்பர் இருக்கு. அப்போ 6ஆல டிவைட் பண்ணா 9 கிடைக்கும் அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருக்க நம்பர்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 6 7 8 14 ஆட் பண்ணிட்டு இங்க டினாமினேட்டர்ல இருக்க 6 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண 35 + P + Q நியூமரேட்டர்ல இருக்கு. இங்க 9 × 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 9 6 ஆரிங்க 54 வந்துடும். இந்த +35 அந்த பக்கம் வந்தா -35. 54ல 35 மைனஸ் பண்ணா 19 கிடைக்குது. அப்போ P + Q = 19 ஆப்ஷன் தான் கரெக்ட். உங்களோட B ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இந்த some time of the day the length of the shadow of the tower is equal to the height ன்னு கொடுத்திருக்காங்க. சப்போஸ் இந்த டவரோட ஹைட் வந்து ஹெச்னு வச்சுக்கோங்களேன். அதோட டவரும் ஹெச் லென்த்துக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம tan θன்னு எழுதுறோம். tan θ = h/h. ஹெச்சும் கேன்சல் ஆனா 1 ஆயிடும். அப்ப tan θவோட எந்த ஆங்கிளுக்கு 1 வரும்னு கேக்குறாங்க. அப்ப tan 45 தான் 1 வரும் டேபிள் வேல்யூ படி. அப்ப தீட்டாக்கு நேரம் நமக்கு 45 தான் கிடைக்குது. அப்ப B ஆப்ஷன் தான் கரெக்ட். The arc length subtend an angle 90 degree at the center of the circle. ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? லென்த், இட்ஸ் லென்த்ன்றது ஆர்க் லென்த். ஆர்க் லென்த்துக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்க்கோட லென்த் ஃபார்முலா வந்து θ/360 × 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து வெறும் 2πr தான். 2πr கேன்சல் ஆயிருக்கும். தீட்டாக்கு பதிலாக 90 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 90/360 = 1ன்னு கிடைக்குது. இதை கேன்சல் பண்ணா மேல 1 கீழே 4 வரும். மல்டிபிள் 4 ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 4 அந்த பக்கமும் எடுத்துட்டு போய்க்கலாம். அப்போ 1:4ன்றது கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட B ஆப்ஷன்ல இருக்கு. இந்த கொஸ்டின்ல 2 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. x + y ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை x and y நீங்க தனித்தனியா கண்டுபிடிக்கிறத விட இந்த 2 ஈக்குவேஷனை டைரக்டா ஆட் பண்ணிடலாம். ax-ஐயும் bx-ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா a + b the whole x நம்ம எழுதிக்க முடியும். ax + bxல x காமனா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது ay + by
அதில் ஒய் எப்படி காமனாக எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு இருக்கு. ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு நம்மளால எப்படி எழுதிக்க முடியும்? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு ஏ பிளஸ் பிக்கு ஒரு ஏ பிளஸ் பியை காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா மிச்சம் இங்கே ஒரு எக்ஸும் இங்கே ஒரு ஒய்யும் தான் இருக்கும். அப்போ இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. இங்கே இருக்கிற மல்டிபிள் இருக்க ஏ பிளஸ் பி அங்கே போனால் கேன்சல் ஆகிடும். இல்லை இங்கே ரெண்டு பேரும் மல்டிபிள் இருக்கிறதுனால இப்படி கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன தான்? ஏ மைனஸ் பி தான். அது உங்களோட சி ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9th கொஸ்டின்ல இந்த ஆங்கிள் 42னா இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்ற பாயிண்ட்ல இருந்து ஏபின்றதும் ஏசின்றதும் டேஞ்சன்ட் அவங்க எப்பவுமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அப்போ பி 42 இருந்தால் கண்டிப்பாக சியும் 42 தான் இருந்திருக்கணும். இந்த தெரியாத ஆங்கிளை நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் எப்பவுமே நமக்கு 180 தான் ஒரு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ட்ரையாங்கிள் படி 42 ஆட் பண்ணால் 84 வருது. 84 ப்ளஸில் இருக்குது. அந்த பக்கம் போனால் மைனஸில் வந்திருக்கும். ஸோ மைனஸ் பண்ணால் 96 கிடைக்குது. அதுதான் அந்த தேர்ட் ஆங்கிள். 96ன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு. If the discriminant of the quadratic equation is 16, find the value of c ன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கிரிமினன்ட்னாலே d is equal to b squared minus 4ac தான். இந்த டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ 16 வரணும்னா c யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதியிருக்கேன். அப்போ ஏக்கு நேரம் நமக்கு 3 கொடுத்துருக்காங்க, பிக்கு நேரம் -2 கொடுத்துருக்காங்க. சி வேல்யூ வந்து சி தான். சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ பிக்கு பதிலாக அவங்க -2 கொடுத்துருக்காங்களே, அப்போ -2 ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏ இன்ட்டு சிக்கு பதிலாக சி தான் இருக்கு. விச் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆயிடும். -4 3s are 12c. இங்கே 16 இருக்கு. -12c அங்கே எடுத்துட்டு போயிடலாம். 16 இங்கே எடுத்துட்டு வந்துடலாம். +16 இங்கே வந்தால் -16 ஆச்சு. 12 அங்கே போனால் ப்ளஸ் ஆயிடுச்சு. மைனஸ் பண்ணா -12 இது +12c. மல்டிபிள் இருக்க 12 இங்க வந்தா டிவிஷனுக்கு வந்திருக்கும். கேன்சல் பண்ணா -1 அப்படின்றதா உங்களோட கரெக்டான ஆன்சர். உங்களோட சி ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல 4th வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரலோகிராம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 வெர்டெக்ஸையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 4th வெர்டெக்ஸ் இதை வந்து நீங்க மிட் பாயிண்ட் டயகனலோட மிட் பாயிண்ட் ஈக்குவல்னு வச்சு நம்ம சம சால்வ் பண்ணலாம். ஆனால் 1 மார்க் சால்வ் பண்றதுக்கு ஈஸியாக இப்படி கூட பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸ் வேணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க எக்ஸை விட்டுட்டு மற்ற 2 எக்ஸ் வேல்யூ இருக்காங்களே, இந்த -2 இந்த 8 வந்து நம்ம ஆட் பண்ணணும். -2 + 8 ஆட் பண்ணணும். இதுக்கு எதிரில் வர்ற எக்ஸை மட்டும் மைனஸ் பண்ணணும். அப்போ -6ன்னு வரும். இதை சப்ட்ராக்ட் பண்ணா +6 பிக் நம்பர் சைன், இங்க -6 +6ம் -6ம் 0. அதே மாதிரி ஒய் வேணும்னா இங்க இருக்கிற ஒய் வேல்யூ இங்க இருக்க ஒய் வேல்யூ ஆட் பண்ணணும். 3 + 3 ஆப்போசிட்ல இருக்க ஒய்யை மட்டும் மைனஸ் பண்ணணும். 3 + 3 6 - 7 -1 கிடைக்குது. சரி, -1 கிடைக்குது. அப்ப இந்த 0வும் இந்த -1 தான் நம்மளோட ஆன்சர். 0, -1 அப்படின்றது உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 dice are tossed ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பர் அண்ட் போத் டைஸ்? 2 டைஸ்லயுமே ஆட் நம்பர் வரணுன்றதான் உங்களோட கொஸ்டின். இப்போ 2 டைஸை த்ரோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 36 சாம்பிள் எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா 1 1 1 2 1 3 அந்த மாதிரி இல்லை ரெண்டுமே ஆட் நம்பர் வருது. யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல 1 1 1 3 1 5, அது மாதிரி 3வது ரோட்ல 3 1 3 3 3 5 இப்படி எழுதுனோம்னா நமக்கு 9 எலிமெண்ட் வருது. இதுல மட்டும் தான் ரெண்டுமே ஆட் நம்பரா இருக்கு. அப்போ மொத்தம் 36ல 9 தான் வந்து ரெண்டுமே ஆட் நம்பர். அப்போ 9/36ன்றது உங்களோட கரெக்ட் ஆப்ஷன் டில இருக்கு. Next question பாருங்க. 2 lines are given to be parallel. The equation of the one of the line given, other line என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. parallel லைனோட கண்டிஷன் இதுதான். a1/a2 is equal to b1/b2, c1/c2 மட்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து முதல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் இதோட பேர் இதானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கண்டிஷனை தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எந்த ஈக்குவேஷன் கூட இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதான் உங்க parallel லைன். இப்போ முதல் லைன் கூட a1/a2 b1/b2 செக் பண்ணா நாட் ஈக்குவல்னு வந்துட்டாங்க. அப்போ அது யூனிக் சொல்யூஷன், பேரலல் கிடையாது. அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷனை செக் பண்ணும்போது யூனிக் சொல்யூஷன் தான் வருது. அதே மாதிரி கடைசி ஆப்ஷனை செக் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஈக்குவலாக வந்து கடைசி மட்டும் நாட் ஈக்குவல். அதுதான் பேரலலோட கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால டி ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருந்து பிபிடியோட அப்ளிகேஷன். இதுல வந்து டியும் பிசியும் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ AD/DB is equal to AE/EC நம்ம யூஸ்வலா எழுதும். இல்ல டிபியும் ஈஸியா அவங்க கொடுக்கல. நம்ம AD/AB is equal to AE/AC கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதான் நான் எழுதியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு நம்மளோட கண்டென்ட். இதில் கொடுத்துருக்க எல்லா வேல்யூவும் இங்கே எழுதியாச்சு. இந்த டினாமினேட்டரில் இருக்க 13.5 அங்கே போனால் மல்டிபிளில் போயிருக்கோம். 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1.5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 6 கிடைக்குது. அப்போ ஏலேருந்து ஈயோட லென்த்து 6. ஆனால் கொஸ்டினில் ஈஸி தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஈஸி வேணும் அப்படின்னா ஏசியோட மொத்த லென்த்லேருந்து ஏஇயை மைனஸ் பண்ணால் போதும். 13.5ல 6 மைனஸ் பண்ணால் 7.5 கிடைக்குது. பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கு.
Next probability ல இருந்து from the letter of the word mobile, the letter selected at random, find the probability the letter is a vowel. இதுல வவல் யாருன்னு பாருங்க. நம்மளோட வவல் வந்து AEIOU தான் வவல்ஸ். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா O இருக்கு, I இருக்கு, E இருக்கு. இது மூணு தான் வவல். MBL வந்து வவல்ல வராது. ஸோ நம்பர் ஆஃப் வவல்ஸ் வந்து 3, கொடுத்திருந்த மொத்த லெட்டர்ஸ் வந்து 6. 3/6. அப்ப கேன்சல் பண்ணா 1/2 தான் கரெக்ட். உங்களோட சி ஆப்ஷன். 3825 இப்படி பிரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணா இது என்ன வேல்யூ வரும்னு கேக்குறாங்க. இப்ப 3825 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணா 3 2 டைம்ஸ் 5 2 டைம்ஸ் ஒரு 17 கிடைக்குது. அப்ப இந்த மாதிரி 3யோட பவர்ல 2 வருது, 5யோட பவர்ல 2 கிடைக்குது, 17 மட்டும் 1 டைம் கிடைக்குது. क्वेश्चनல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 3 பவர் x, 5 பவர் y and 17 பவர் z. அதோட பவர் 5யோட பவர்ல இருக்கிறது y. அப்ப y க்கு நேரா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்கு. x க்கு நேராவும் 2 தான் கிடைச்சிருக்கு. ஆனா z க்கு நேரா மட்டும் 1 ன்னு கிடைச்சிருக்கு. இப்ப क्वेश्चनல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? நம்மளுக்கு क्वेश्चनல கேட்டிருக்கிறது வந்து x plus y minus 2z தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொன்னாங்க. x க்கு பதிலா 2, y க்கு பதிலா 2, minus 2. minus 2 into 1 வரும். அதனால minus 2 plus 2 minus 2 கேன்சல் ஆயிருக்கும். அப்ப 2 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். உங்களோட சி ஆப்ஷன்ல இருக்கு. A quadratic polynomial 1 whose root is 2 plus root 5, sum of whose root is 4. அப்ப அந்த பாலினாமியல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க, சம்மோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்ப அது இன்னொரு ரூட் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த குவாட்ரேட்டிக் பாலினாமியல் நம்ம எழுதணும். ரொம்ப ஈஸியா நம்ம யோசிச்சிடலாம். இப்ப வந்து 2 plus root 2 அப்படின்னு 2 plus root 5 அப்படின்னு ஒரு ரூட் கொடுத்திருக்காங்க. இது கூட இன்னொரு ரூட்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 4 கிடைச்சிருக்கு. அப்ப 2 கூட என்ன ஆட் பண்ணா 4 வரும்? 2 ஆட் பண்ணா 4 வந்திருக்கும். அப்ப இந்த ரூட் 5 இங்க வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு மைனஸ் ரூட் 5 இருந்திருக்கும். அப்பதான் பிளஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 5 கட் ஆயிட்டு 2 plus 2 4ன்னு வந்திருக்கும். அப்ப அவங்க மிஸ் பண்ண அனதர் ரூட் யாருன்னா 2 minus root 5 தான். ஸோ இது வந்து சம் வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. ப்ராடக்ட் வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ரெண்டு ரூட்டையும் யூஸ் பண்ணி. அப்ப 2 plus root 5ஐயும் 2 minus root 5ஐயும் மல்டிபிள் பண்ணிருக்கணும். a plus b a minus b மாதிரி இருக்கு. a squared minus b squared எழுதிக்கலாம். 2 ஸ்கொயர் பண்ணா 4, root 5 ஸ்கொயர் பண்ணா 5. அப்ப வேல்யூ -1. இப்ப ஈக்குவேஷன் எழுதிடலாம். இதான் உங்களோட குவாட்ரேட்டிக் பாலினாமியல் எழுதுறதுக்கான பேசிக் ஃபார்முலா. அப்ப x squared minus சம் ஆஃப் த ரூட்டுக்கு 4 கொடுத்திருக்காங்க. அப்ப 4x. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் நம்ம -1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இதான் கரெக்ட் ஆன்சர். x squared minus 4x minus 1 உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு. if the first 3 terms of an AP இங்க கொடுத்துட்டாங்க. அப்ப இதோட Pன்ற இடத்துல வர வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப first 3 terms இல்ல ஏதோ ஒரு 3 terms வச்சுக்கோங்களேன். 3 terms in AP அப்படின்னாலே இப்ப ABC APல இருக்கணும்னா கண்டிஷன் என்ன தெரியுமா? 2 times நடுவுல இருக்க நம்பர் வந்து A plus C க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற AP கண்டிஷன் தெரிஞ்சா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இல்லனா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்மும் ஒரே ஆன்சர் வரும். அப்படி போட்டாலும் இதே கண்டிஷன் நமக்கு கிடைக்கும் ஃபைனலா. இப்போ 2 times நடுவுல இருக்க டேர்ம் வந்து 3p plus 5. ஃபர்ஸ்ட் டேர்மே லாஸ்ட் டேர்மே ஆட் பண்ணா 3p minus 1 plus 5p plus 1 அப்படின்னு கிடைக்குது. பிளஸ் 1 மைனஸ் 1 கட் ஆயிடுச்சு. 2 உள்ள எடுத்துட்டு போனா ஒன்னு உள்ள எடுத்துட்டு போலாம், இல்ல அந்த பக்கம் எடுத்துட்டு போய் டிவிஷனும் பண்ணலாம். ஏன்னா இங்க வந்து 3pயும் 5pயும் என்ன இருக்கு? 8p இருக்கு. இந்த மல்டிபிள் இருக்க 2 இங்க வந்து டிவைட் ஆயிருக்கு. இதை கேன்சல் பண்ணா 4 times, அதாவது 4p அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் 3p அந்த பக்கம் எடுத்துட்டு போனா மைனஸ் 3p கிடைக்கும். அப்போ 4pல இருந்து 3p மைனஸ் பண்ணா p வேல்யூ வந்துருச்சு. p வேல்யூ வந்து 5ன்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அசர்ஷன் அண்ட் ரீசன்ல 19th கொஸ்டின் பாருங்க. If the circumference of the circle is 176, circumference value 176 இருந்தா radius 28 செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. circumference ஃபார்முலா எழுதி 176க்கு ஈக்குவேட் பண்றோம். 2 பை வேல்யூ 22/7 இங்க ரேடியஸ் இருக்கு. இங்க இருக்கிற 2/1 அங்க வந்தா 1/2 ஆயிருக்கும். 22/7 அங்க வந்தா 7/22 ஆயிருக்கும். ஜஸ்ட் கேன்சல் பண்ணா 7 4s are 28. ரேடியஸ் கரெக்டா தான் வருது. அப்ப இங்க எழுதி இருக்கிறது ட்ரூ தான். இல்ல ரேடியஸ் 28 வச்சுட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு 176 வந்தா கூட அது ட்ரூ தான். இப்படி பார்த்தாலும் ட்ரூ தான். இது சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது வந்து 2πr கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ வந்து அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ரீசன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இதுக்கு. நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில இருந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் டிவைட் த லைன் செக்மெண்ட் இந்த ரேஷியோ 1:1 கேக்குறாங்க. ஒரு லைன் செக்மெண்டோட மிடில் பாயிண்ட்ல இருந்து பார்த்தா இந்த பக்கம் கார்னரும் இந்த பக்கம் கார்னர் ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அப்ப 1:1 கரெக்டான அசர்ஷன் தான். ரீசன்ல the ratio in which -3, k divides the line segment joining these two points is 1:1 கேக்குறாங்க. அதாவது இந்த லைன் செக்மெண்ட்டை 1:2ல டிவைட் பண்ணா இதுதான் உங்க ஆன்சர்ல வருமானதை ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா இவங்க ரெண்டு பேருக்கும் செக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் இன்டர்னலி.
இது m, இது n, இது x1, y1, இது x2, y2. இன்டர்னலி ஃபார்முலா அப்ளை பண்ணா -3, k வரதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கேவை நம்ம வெரிஃபை பண்ண முடியாது, ஆனால் -3 நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்னென்ன வேல்யூ இருக்கோ எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ m வேல்யூ 1, x2 வேல்யூ -2 சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது -2 -10 -12/3 வருது. கேன்சல் பண்ண -4. ஆனால் அவங்க இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் -3. ஆக்சுவலாக இங்கே -4 தான் வந்திருக்கணும். அப்போ அவங்க கொடுத்துருக்குது ஃபால்ஸான ரீசன். அப்போ அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ்ன்னு எழுதணும். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.